ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு அனுப்புங்கள். ஏறக்குறைய ஒரு 6000க்கு மேற்பட்ட செய்திகளை இந்த ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் இதை கேட்டு பயன்பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும், தொடர்ந்து கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய திறந்த வாசல் திருச்சபைகள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட சபைகளில் இயங்கி வருகிறது. தொடர்ந்து ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவருக்கு மகிமையா வளர்க்கின்றோம். இப்படி அந்த இலக்கிய பணிகள் ஏராளமான ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆவிக்குரிய நூல்கள், இந்த தொலைக்காட்சி ஊழியங்கள், தொடர் பிரயாணங்கள், இவைகளுக்காக ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அர்ப்பணிப்பா ஆர்ப்பாட்டமா? இன்றைக்கு திருச்சபைகளிலே ஆர்ப்பாட்டம் அதிகமா இருக்கிறது, அர்ப்பணிப்பு குறைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற மக்கள் ஏராளம், தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளுகிற மக்கள் ஏராளம். அதாவது நான் முதன்மையா இருக்க வேண்டும், இதைத்தான் இந்த தியோத்திரேப்பு என்ற மனிதன் செய்தான். அவன் முதன்மையா இருக்க விரும்புகிறான் எல்லாவற்றிலையும். அது தேவையற்றது. தேவன் ஒருவரை முதன்மைப்படுத்துவாரானால் அது அர்த்தமுள்ளது. நீங்களாகவே உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வது அர்த்தமற்றது. இன்றைக்கு பாருங்களேன், அந்த பெயருக்கு பின்னாக எத்தனை அவருடைய புகழ் பாடுவது, அது தேவையில்லை. தேவ ஊழியன், மெய்ப்பன், அது போதும். இந்த நாட்களிலே என்னுடைய ஊடகத்துல கூட சிலர்கள் அப்படி வருகிறது. அது ஏற்புடையது அல்ல. என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டான். ஆர்ப்பாட்டம் செய்கிற மனிதன் அர்ப்பணிக்க மாட்டான். திரும்ப திரும்ப நான் ஒரு 1000 முறை சொன்னாலும் அது பொருந்தும் நினைக்கிறேன். அர்ப்பணிக்கப்பட்டவன் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டான். ஆர்ப்பாட்டம் செய்கிற ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்க மாட்டான். திருச்சபையிலே இன்னைக்கு 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று, தேவனுக்கென்று முழுமையான அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இன்னொன்று, அரைகுறையாய் தேவைகளுக்காக. அன்பான கர்த்தர் பிள்ளையே, அதாவது அந்த அர்ப்பணிப்பு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை, நான் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை, நான் அல்ல. அடிக்கடி பவுலடியார் இந்த வார்த்தையை திருமணம் எழுதுகிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே. இன்றைக்கு பாருங்களேன், எல்லாவற்றிலும் நான் 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 நான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு ஊழியர்களே, உங்களுக்கென்று கர்த்தர் தனித்தத்துவம் கொடுத்திருக்கும் போது நீங்கள் அடுத்தவருடைய ஊழியத்தில் பிரவேசிப்பது அது தேவையற்றது. உங்களுக்கென்று தனித்துவம் இருக்கிறது. You are special in the sight of God. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. அப்படியானால் உங்களை தேவன் ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு நோக்கத்திற்காக, இதான் உங்களுடைய ஊழியம், இதான் உங்களுடைய வட்டம், இதான் உங்களுடைய அமைப்பு. வேதம் சொல்லுகிறது, நான் என் மகிமைக்கென்று. ஒரு சின்ன கேள்வி, நீங்களும் நானும் செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறதா? ஒரு தொலைக்காட்சியை பேசுகிறேன். தேவனுக்கு அது மகிமை கொண்டு வராவிட்டால் என்னுடைய அத்தனை பிரயாசங்களும் வீண். நினைப்பது போல தொலைக்காட்சி ஊழியங்கள் அவ்வளவு எளிதானது அல்ல. அந்த அமைப்பு எத்தனையோ முறைகள் இந்த ஊழியத்தில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பல தடைகள், ரெக்கார்ட் ஆகாது, மின்சாரம் தடைபட்டு போகும், அங்கே அதாவது வீடியோ வேலை செய்யாது, இப்படி பல காரியங்கள். எடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் எரேஸ் ஆயிருக்கும், திரும்ப எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், திரும்ப திரும்ப திரும்ப, இப்படி பல விதமான தடைகளுக்கு மத்தியிலே தான் இப்படிப்பட்ட செய்திகளை ஒவ்வொருவரும் ஒளிப்பதிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் உடல் சுகவீனம் தொடர்ந்து, என்னை பொறுத்தவரையில தொடர்ந்து அந்த நான் ஸ்டாப் இருமல். நீங்கள் கவனித்திருப்பீர்கள்.
நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த செய்தி எப்படியாகிலும் தேவனுக்கு மகிமையா இருக்க வேண்டும், தேவ ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறார், உன்னை உருவாக்கினேன். அடுத்த ஒரு வார்த்தை, நீ அடுத்தவர்களுக்கு இது பயன்பட வேண்டும் என்று தமிழ்ல சொல்லப்பட்ட வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அது இன்னொரு வார்த்தை, உனக்கு தந்தேன், அதை நீ கொடு, கொண்டு வா, கொடு, என்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வா, அதை மற்றவர்களுக்கு கொடு. உங்களுக்கு என்ன திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ. இன்றைக்கு என்ன பிரச்சனை என்னவென்றால் அன்பார்களே, அதாவது நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகள் நம்மோடு கூட மண்ணிலே புதைக்கப்படக்கூடாது. அது எதுவானாலும் உங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியும், அந்த தொழில்நுட்பத்தை அடுத்தல கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு தேவன் எது ஒன்றை கற்றுக் கொடுத்திருப்பார், நீங்க கற்றுக்கொண்டு ஒன்றை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை நான் அன்றும் செய்கிறேன், என்றும் செய்கிறேன். தேவன் எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி தருவாரானால், எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குமேனால், அதை எப்படியாவது ஒரு 4 பேருக்கு நான் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சில ஆவிக்குறி நூல்களை வாசிக்கிறேன், அதிகமான படிக்கிறேன், நிறைய நூல்களை படிக்கிறேன். நான் படித்த நூல்களை அடுத்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த புஸ்தகத்தை வாசியுங்கள், இந்த ஆக்கியோனை வாசியுங்கள். என்னுடைய கூடுகையிலே சொல்லுகிறேன், ஊழியர் கூடுகையில கூட சொல்றேன், என்னுடைய திருச்சபையிலும் சொல்லுகிறேன். இந்த புஸ்தகத்தை வாசித்தேன், எனக்கு என்னை அதிகமாக தூக்கிவிட்டது. இந்த புஸ்தகத்தை வாசித்தேன், என்னை அதிகமாக அது ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்தினது. அதுல தவறே இல்லை. அந்த ஆஸ்கியோன் பெயர், அது ஒருவேளை மேல்நாட்டவராக இருக்கலாம், இந்தியராக இருக்கலாம், பல பல தேவமனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய சகோதரர் ஸ்டான்லி அவர்கள், அவருடைய புஸ்தகம் எல்லாமே ஆழமானது, அர்த்தம் உள்ளது. அன்பான வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு மிகுந்த பயன் உள்ளது. வாசித்து பாருங்கள். என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவன் சொல்லுகிறார் என் மகிமைக்கென்று. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டோட்டலி கமிட்டட், என் மகிமைக்காக. அப்போ அவருடைய மகிமைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாம் எவ்வளவு அர்ப்பணம் இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, என் மகிமைக்கென்று உன்னை, அதைத்தான் படைத்தார். குடும்பங்களை தந்தார், வாழ்வை தந்தார், தொழிலை தந்தார், மனைவியை தந்தார், பிள்ளைகளை தந்தார். ஆனால் இன்றைக்கு மக்கள் அதை உணராமல் மிருகம் போல வாழ்வது துக்கமான ஒன்று. ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சாகிறேன். அது வாழ்க்கை அல்ல. சம்பாதிக்கணும், அதாவது மற்றவர்களைப் போல தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், பெண்கள் போடுகிற காதணிகளை அணிந்து கொள்ள வேண்டும், யோசித்து பாருங்களேன், பெரிய முடி வளர்க்க வேண்டும். இதெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட இருக்காது. அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன் அதனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள், தேவ நாம மகிமை. அதே ஊழியர்கள் வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு மகிமை, தேவனுக்கே மகிமை. அது அவருடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. சிலருடைய ஊழியர் சில அழைத்தான் பாராட்டி இருக்கிறேன். அவருடைய செய்தி ஆழமானது, என்னை தொட்டது. அவள் அழைத்த நான் பேசியிருக்கிறேன், ஐயா அவருடைய செய்தி மிகுந்த அற்புதமானது. அவள் சொல்ல வார்த்தை கர்த்தருக்கே மகிமை. இதுதான் தேவன் அவருடைய மகிமைக்கென்று. நிறைய பேர் அந்த வாழ்க்கை வந்தவுடனே, அந்த வசதி வந்தவுடனே, அந்த மேன்மை வந்தவுடனே, அந்த தேவ மகிமைக்கு என்று அல்ல தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுவது. எல்லாரும் இப்படி சொல்றாங்க. இந்த கூடுதல் அற்புத கூட்டங்கள்ல கூட உங்களை சுகப்படுத்தினது யார்? ஐயா ஜெபித்தா சுகமானேன். அது அர்த்தம் உள்ளதா என்பது எனக்கு புரியவே இல்லை. வேண்டாம் அன்பானது. விதை அவருடையது, நிலம் அதாவது நிலம் நீங்களும் நானும். விதை அவருடையது, அவர் நீர் பாய்ச்சுகிறார், விளைச்சுகிறது அவர் தான். இந்த ஊழியத்துல ஒரு சில ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியின் மூலமாக நான் கேள்விப்படுகிறேன். அவர்களே சொல்லுகிறார்கள், அது தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் வசனம் தந்தார், நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அன்பானவர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு பலமுறை தாக்குதல், ஸ்டில் அந்த அர்ப்பணம் அடிமையை இதுவரை தாங்கி வந்திருக்கிறது. எத்தனையோ பாடுகள், சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே, சுற்றி இருக்கிற மக்களாலே, உறவுகளாலே, சொந்தங்களாலே. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும்,
நான் அவருடைய மகிமைக்காக. அந்த செய்திக்குள்ளே நான் போகிறேன். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, there are two kinds of people in the world. இந்த உலகத்தில் இரண்டு வித்தியாசமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று fully committed, இன்னொன்று ஆஃப் கமிட்டட். இந்த ஆஃப் கமிட்டட்ல வருவார்கள் போவார்கள். வருவாங்க, இஷ்டம்னா வருவாங்க, இஷ்டம்னா வரமாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு முறை. அவர் கமிட்டட் தான், ஆனால் ஆஃப் கமிட்டட். அவளுக்கு எதிலும் ஈடுபாடு இல்லை. திருச்சபையிலேயோ ஊழியங்களிலேயோ ஊழியத்திலேயோ என்ன ஊழியம் நடக்குதே தெரியாது. சில பேருக்கு எனக்கு தெரியும், திருச்சபைக்கு வருகிற 90% ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஜபத்திற்கு போனதில்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வேத பாடத்திற்கு போனதில்லை. பல காரியங்களை சொல்லுவார்கள். வேலை வாய்ப்பு, குடும்பம் இல்லை என்பாருடைய. திருமணங்களுக்கு போகிறார்கள், நண்பர் நிகழ்ச்சிகளுக்கு போகிறார்கள். குடும்ப நிகழ்ச்சி, பிறந்த நாள், திருமண நாள், அதுக்கெல்லாம் டைம் கிடைக்குது. நண்பர்களை சந்திப்பது. ஏன் ஒரு நாள் ஒரு ஜபத்திற்கு ஏன் போகக்கூடாது? அவருடைய காரியம் என்னவென்றால், they are off heart. அவங்க பாவிகள் அல்ல, திருச்சபைக்கு போறதுதான். ஆனால் it is not fully committed. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றினத்திலுமா முழுமையான அர்ப்பணம். இதனால் இந்த செய்தி நோக்கமே அதுதான். ஒரு முழுமையான அர்ப்பணத்தை தேவன் உங்களிலும் என்னில் எதிர்பார்க்கிறார். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், இதுதான் நம்ம யார் என்ற வித்தியாசத்தை காண்பிக்கிறது. சிறைக்கு போகலாம், அது வந்து பெரிய இன்னைக்கு அதுல ஒரு அதாவது திரளாய் மக்கள் ஒரு 20,000 பேர் 10,000 பேர் போகிறாங்க. அதுல யோசித்து பாருங்களேன், அதுல ஒரு 10 பேர் கூட முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா என்பது கேள்வி. ஒரு பெரிய சபையின் போது சொல்லுகிறார், என் சபை 20,000 பேர் வருகிறார்கள், ஆனால் 70 பேர் மட்டுமே ஜபத்துக்கு வருகிறார்கள். மிகப்பெரிய சபைகளிலே பாருங்கள், ஜபத்துக்கு ஆட்களே வருவதில்லை. அதனுடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த மைண்ட் செட், திரும்ப அந்த வார்த்தை நான் அழிவு திரும்புகிறேன். சூழ்நிலைகள் அல்ல, அவருடைய மனநிலை தான் முக்கியம். மனநிலை சரியா இருந்தால் சூழ்நிலையை மாற்ற முடியும். வேதம் சொல்வது போல, காற்றை பார்க்கிறவன் விதைக்கவும் மாட்டான், அறுக்கவும் மாட்டான். இன்றைக்கு இந்த மைண்ட் செட் தான் முக்கியம். இது போதும், ஏதோ சபைக்கு போறேன் போதும், ஒரு காணி கொடுக்கிறேன் போதும். இல்லை என்பார்களே, God expect a total commitment in your life. ஒரு வாழ்க்கையில ஒரு முழுமையான அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என் நாம மகிமைக்கென்று. அடுத்த ஒரு வார்த்தை படிக்க விரும்புகிறேன். அது வெளிப்படுத்தல் 4:11. அவர் தந்த மகிமையை திரும்ப சொல்லுகிறேன், அவர் பெற்றுக் கொள்வதற்கு. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது வெளிப்படுத்தல் 4:11, மகிமையையும் கனத்தையும் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு அவர் பாத்திரா இருக்கிறார். என்னோட இன்னொரு கருத்து என்னவென்றால், what you receive return to God. எதை பெற்றுக் கொண்டீர்களோ அது தேவனுக்கு திரும்ப செலுத்துங்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், மகிமை, கனம், வல்லமை. யோசித்து பாருங்களேன், இதை வந்து you cannot buy anywhere. எங்குமே நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள சம்பாதிக்க முடியாது. மகிமையும் கனத்தையும் வல்லமையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. உங்கள் வசதிகளை விலை கொடுத்து வாங்கலாம், வாழ்வு விலை கொடுத்து வாங்கலாம், இந்த பொருட்களை விலை கொடுத்து வாங்கலாம். ஆனால் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், அதை பெற்றுக் கொள்வதற்கு. அப்படியானால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை கொடுப்பதற்கு விருப்பமே இல்லை, கொடுப்பதற்கு விருப்பமே இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். இந்த வார்த்தையை பலமுறை வாசித்திருக்கிறேன். நேற்று வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். 17:11, நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். இது ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை. நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், நீர் எனக்கு தந்தவர்கள் தம்மை போல நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்கள் நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இது ஒரு ஜெபம். அது சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். ஒரு சின்ன கேள்வி, நாம் இந்த ஒரு ஊரை விட்டு இந்த ஊருக்கு போறோம், வீட்டை கொண்டு போவதில்லை, வாகனங்களை கொண்டு போவதில்லை. புரியுது உங்களுக்கு? அதே போல ஒரு மகள் இன்னொரு வீட்டுக்கு போகிறாள், அவள் மட்டும்தான் போறாள். அவங்க பெற்றோரோட அவளுடைய உடைகளை கொண்டு போகலாம், அவள் எதையும் கொண்டு போகுது, அவள் தான் போறான். நான் உம்மிடத்து வருகிறேன். அவனுடைய கருத்திடம் என்றால், டிட்டாச் ஃப்ரம் எவ்ரிதிங். உம்மிடத்திற்கு வருகிறேன், எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அல்ல. அளவு வார்த்தை அடுத்து நான் சொல்லுகிறேன் பாருங்க. அடுத்த வார்த்தை,
அவர் சொல்லுகிறார், எனக்கு தந்தவைகளை நீர் காத்துக்கொள்ளும். அதை வார்த்தை படிங்களா, எனக்கு தந்தவைகளை நீர் காத்துக்கொள்ளும். அவருடைய கருத்து என்றால், ஐ லீவ் எவ்ரிதிங் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இன்றைக்கு அவரிடத்துல வந்த எல்லாருமே எல்லாவற்றையும் விட்டு விட்டாரா என்பது பெரிய கேள்வி. திருச்சபைக்கு போகிற பலர், நான் உம்மிடத்துல வருகிறேன் வந்தார்கள், இதை விட்டார்கள், எதையுமே விடல. தீய பழக்க வழக்கங்கள், தவறான தொழில். திருச்சபைக்கு போகிற பலர் இன்னைக்கு வட்டி வியாபாரம் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு ஏற்புடையது? தவறான தொழில், தவறான வாழ்க்கை, தவறான உறவு முறைகள். நான் நம்மிடத்து வருகிறேன், அந்த வார்த்தை தேவனிடத்து வரும்போதே you have to leave everything. அதில் இன்னொரு கருத்து என்னவென்றால், there's a detachment. டிட்டாச்மெண்ட் இல்ல, அட்டாச்மெண்ட் தான் அதிகமா இருக்குது. பல தீமையான காரியங்களில் அதிகமா அட்டாச்மெண்ட். தீமையான மனிதர்களோடு, தீமையான மக்களோடு, தீமையான பழக்க வழக்கத்தோடு லாட் ஆஃப் அட்டாச்மெண்ட். தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அந்த வெளிப்படுத்தல் 4:11 மகிமையும் கனத்தையும் வல்லமையும் அவர் பெற்றுக்கொள்ள அவர் தகுதி, அவருக்கு அதை எதிர்பார்க்கிறார். God expect that. ஏன்னா அவர் தந்த மகிமை, அவர் தந்த கனம், அவர் தந்த வல்லமை, இதை திருப்பி தரும்படி எதிர்பார்க்கிறார். ரெண்டு வித்தியாசமான கூட்டத்தை இருக்கிறார்கள். ஒருவர் கமிட்டட், இன்னொருத்தர் கன்வின்ஸ்ட். அந்த வார்த்தை கவனிங்கள். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று சற்று புரிந்து கொள்ள முடியாது. கன்வின்ஸ் என்று சொல்லப்படாது, உண்மையாகவே வாழ்க்கையில குத்தப்பட்டவர்கள். சிறைச்சாலை அந்த அதிகாரி சொன்னான், அவர் இதயத்துல குத்தப்பட்டவர்களாகி, ஆண்டவன்மாரே நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு அந்த குத்தப்பட்ட அந்த வாழ்க்கை மிக குறைந்திருக்கிறது. அந்த கன்வின்ஸ், எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. சாலமோன் சொல்லுகிறான், நான் நிச்சயத்தில் ஒன்றையும் நான் விடவில்லை. நான் கடைசியில சொல்லுகிற வார்த்தை, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அது ஒரு கன்வின்ஸ்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு திருச்சபைக்கு வருகிற மக்களுக்கு அந்த கன்விக்ஷனே இல்லை. they are coming and they are going. ஆராதிக்க வேண்டும், அந்த கன்விக்ஷன் இருக்குமே. ஆனால் நாம் அவளை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. வாருங்கள், ஜெபத்துக்கு வாங்க, வேத வாசிப்புக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க, காணிக்க கொடுங்க, என்ன ஆராதியுங்கள், கைத்தட்டுங்கள், பாடுங்கள், வாய் திறந்து பாடுங்கள். தேவையே இல்லை. The thing is, they are not convinced. அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் அடுத்தவர்களை அர்ப்பணிக்குள்ள நடத்துவார்கள். ஒரு அர்ப்பணிக்கப்பட்டால் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், they will motivate others. இந்த திருச்சபைக்கு வருகிற அநேகர் யாரை மோட்டிவேட் பண்றதே இல்லை என்ற பாடுங்க, பாராட்டுறது கூட இல்லை. இந்த அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன் அடுத்தவர்களை பாராட்டுவான், அடுத்தவர்களை உயர்த்துவான், அடுத்தவர்களை மேன்மைப்படுத்துவான். இந்த யாருக்குமே யாரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணமோ சிந்தையோ இல்லாதிருப்பது மிகுந்த வருத்தம். வாசித்து பாருங்கள், அந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், those who are committed. அவருடைய வாழ்க்கை என்னவென்றால், அவர்கள் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல, பெற்றுக்கொண்ட ஒன்றை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். தட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட். கன்வின்ஸ் வேற. கன்வின்ஸ் என்பது ஏதோ வந்து போவது. ஆனா கமிட்டட், ஆண்டவர் பார்க்கிறது எல்லாம் கன்விக்டட் மக்கள் அல்ல, கமிட்டட் மக்கள். அதுல இன்னொரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கமிட்டட் வாழ்க்கையில there will be a purpose, there will be a goal. அந்த வார்த்தை படிக்கிறேன், 1 கொரிந்தியர் 10:31. அவர்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று. அவர்கள் எதை செய்தாலுமே அதுல ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும். அதான் சொன்ன, they motivated. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, committed people always motivate others. Not only motivated, they inspire others. இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வி, உங்களால் எத்தனை பேர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? பணத்தால் ஈர்க்கப்படுவதில்லை, உங்களுடைய சுபாவங்களால், உங்களுடைய கேரக்டரால், உங்களுடைய வாழ்க்கையின் வார்த்தைகளால். இந்த எல்லாருமே தன் வார்த்தை அடுத்த கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் அடுத்த வார்த்தையை தான் கேட்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. இந்த தொலைபேசியில் கூட பாருங்களேன், அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்று கூட அவர்கள் கேட்பதில்லை. அந்த கமிட்டட் பீப்புள் ஆல்வேஸ் லிசன் அதர்ஸ். அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பார்கள். இன்னைக்கு அந்த கேட்கும் பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை. கேட்கும் பழக்கம், கேட்காது. நான் சொல்ல வந்த இந்த வார்த்தை கவனிங்கள், எதை செய்தாலும்
எல்லாவற்றையும், அந்த வார்த்தையை நான் கூட்டிட்டு சொல்ல விரும்புகிறேன், எல்லாவற்றையும் அவர்கள் தேவனுடைய மகிமைக்கென்று செய்வார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ செய்ய எல்லாமே தேவ மகிமைக்கா இருக்கிறதா? உன் வாழ்வு, உன்னுடைய காரியம், நீ எந்த வேலையும் பண்ணுங்க. எளிமையான வேலையா இருக்கலாம், கனமுள்ள வேலையா இருக்கலாம், அது பெரிய வேலையா இருக்கலாம், சின்ன வேலையா இருக்கலாம். வாட் எவர் யூ டு, let it be the glory of God. அது தேவ மகிமைக்கென்று இருக்க உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். தொடர்ந்து அந்த கமிட்டட் பீப்புள் வாழ்க்கையில் இருக்கிற இன்னொரு வார்த்தை என்னவென்றால், ஆரம்பத்தில் சொன்னேன், they motivate others. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எத்தனை அருமையான வார்த்தை! கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இதுதான் உண்மையான ஒரு கமிட்டட் மனிதனுக்குள் இருக்கிற வார்த்தை. ஆஃப் கமிட்டட் இருக்காது. ஒரு முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனுக்கு நெருக்கி ஏவுகிறது மட்டுமல்ல, அதுல ஒரு வார்த்தை, உங்களுக்கு தெரிந்த வார்த்தை, இதை மட்டும் சொல்ல போகிறேன், கிறிஸ்துவின் அன்பு, the love of God constrain. அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, are you committed or convinced? கன்வின்ஸ்னா நான் பாவி, பரலோகம் இருக்குது, நிறைய இருக்குது, ஆண்டவர் இருக்கிறார், ரட்சிப்பு இருக்குது, எல்லாம் எல்லாத்தையும் தலையாட்டுவாங்க எல்லாம். பட் ஒரு கமிட்டட் என்ற வார்த்தைக்கு, ஆலயத்திலே கமிட்டட், ஊழியத்திலே கமிட்டட், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கமிட்டட். நான் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, அந்த கமிட்டட் பீப்புள் ஆல்வேஸ் லவ் ஒன் அனதர். யோவான் சுவிசேஷம் 13:34, அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒருவரில் ஒருவர், அந்த வார்த்தை, இவங்கதான் கமிட்டட் பீப்புள். they never hate others. நீ திருச்சபையில பாருங்க, அவரை இவருக்கு பிடிக்காது, இவர் அவருக்கு பிடிக்காது, அந்த சகோதரிக்கு இந்த சகோதரி பிடிக்காது, சகோதரிக்கு இந்த சகோதரி பிடிக்காது. they are convinced people. அதாவது மனம் திரும்பினவர்கள் தான், ஆனால் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன் 1000 குறைகள் இருக்கலாம், 1000 தவறுகள் இருக்கலாம், பட் ஸ்டில் அந்த வார்த்தை படிக்கிறேன், அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பார்கள். குறைகள் தான் தெரியும், குற்றங்கள் தெரியும், தவறுகள் தெரியும், எல்லாமே தெரியும், பட் ஸ்டில் they love others because அவங்க they are not convinced people, they are committed people. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனாய் நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். தொடர்ந்து நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், committed people always travel with the Lord. அவருடைய சித்தத்தோடு, அவருடைய நோக்கத்தோடு, அவருடைய விருப்பத்தோடு. அந்த வார்த்தை படிக்கிறேன், லூக்கா 14:25. அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில். இதுக்கு பல கருத்துக்களை சொல்ல முடியும். அவரோடு கூட பிரயாணமாய் போகையில், அப்படின்னால் they always travel in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு கூட பிரயாணம் செய்வார்கள். எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அவரோடு கூட. கடினம்தான், அவரோடு கூட பிரயாணம் பண்ணுவது இன்பமானது, கடினமானது. மலைகள், பள்ளத்தாக்கு, காடு, ஆனால் ஒரு பெரிய மேன்மை. சில பேர் சொல்லுவாங்க, அவரோடு நான் பயணிக்கிறேன், இவரோடு பயணிக்கிறேன், அவரோடு நான் ஊழியம் செய்கிறேன், இவரோடு ஊழியம் செய்கிறேன், அவர் என்னோடு கூட ஆகாயமானத்துல டிராவல் பண்ணினார், நான் பலரை சந்திக்கிறேன். இட் இஸ் ஆனர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரோடு பயணிக்கிறது மிகுந்த மேன்மை. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, அப்படி நீங்க பயணிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் திரும்பி பார்த்தார். அருமையான வார்த்தை, திரும்பி பார்த்தார். When you travel with Jesus, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பார்த்து உன் வாழ்க்கையை பார்ப்பார், எதிர்காலத்தை பார்ப்பார், உன் நோக்கத்தை பார்ப்பார், உன் உன்னுடைய எல்லாம், he will take care of everything. இதை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, are you convinced or committed? நீ மனம் திரும்பி இருக்கலாம், அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனா இருக்கிறாயா? திரும்ப நீ மனம் திரும்பின சொந்த சுய லாபத்துக்காக, அர்ப்பணிப்பு தேவ மகிமைக்காக. திரும்ப சொல்லுவேன், உன் மனம் திரும்புதல் உன் சுய லாபத்துக்காக, கோபக்கென்று விடுதலை பெறுவதற்காக. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அர்ப்பணிப்பு என்பது அவருடைய நாம மகிமைக்கென்று. அது மட்டுமல்ல, அது அநேகருக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த நாட்களில இத்தனை விஷயம் நம்முடைய தேசத்துக்கு வந்து கடந்து போனார்கள்.
அவருடைய அர்ப்பணம் தான் இன்றைய திருச்சபையின் வளர்ந்திருக்கிறது. எத்தனை கல்வி நிலையங்கள், எத்தனை மருத்துவ நிலையங்கள், எத்தனை மிகப்பெரிய காரியங்கள். இந்த வளர்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் கமிட்டட். மொழி தெரியவில்லை, இனம் எல்லாமே புதியது, எல்லாமே புதியது. ஆகாரம் புதியது, கலாச்சாரம் புதியது, தட்பவெப்ப நிலை எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் நியூ. ஆனால் they are committed. யோசித்து பாருங்களேன், கிறிஸ்டியன் கிரகாம் அவருடைய மனைவி பிள்ளைகள் இன்றும் ஊழியம் செய்கிறார்கள். ஒரிசாவிலே கணவன் மரித்து போனார். எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்கள் கல்லறையில் தங்கள் எந்த இடத்துல வாழ்ந்தார்களோ அங்கே தங்கள் கல்லறைகளை எழுப்பியிருக்கிறார்கள். they never gone back. இத்தனை அவங்க நல்லா இருக்கலாம். ஆஸ்திரேலியாவிலே ஸ்டெயின் கிரகாமுடைய மனை துணைவியார் சிறப்பாக இருக்கலாம். ஆனால் இன்னும் அவள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். பிகாஸ் they are committed. என் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் தெரிந்த வசனம், லூக்கா 14:26. இதான் கமிட்டட். என் இடத்துல வந்து வருகிறார்கள், ஆனா எதையும் விடுறதில்லை. தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால், இந்த கமிட்டட் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் சுய வெறுப்பு. வெறுக்காவிட்டால், இன்னைக்கு எனக்கு எது பிடிக்குமோ அதுதானே செய்கிறேன். கண்கள் விரும்புவது, செவிகள் விரும்புவது, இதயம் விரும்புவது, சரீரம் விரும்புவது, இதைத்தான் மருத்துவம் சொல்றாங்க, என்னை சாப்பிடவே கூடாதுன்னு. ஆனா அதான் சரீரம் விரும்புது. இத்தனையோ திரும்ப சொல்கிறேன், எதை தேவன் வெறுக்கிறாரோ அதை நான் விரும்புகிறேன். வேண்டாம். வேதம் சொல்கிறது, people who are committed, they have self denial. தங்களை தாங்களே வெறுத்தவர்கள். அவள் சொன்னாரு, அன்பான தேவ பிள்ளையே, இந்த கமிட்டட் பீப்புள் என்னைக்குமே அவர்கள் பலன் கொடுப்பார்கள். லூக்கா 8:13. இந்த கன்வின்ஸ் பீப்புள், திரும்ப சொல்லுகிறேன், கன்வின்ஸ் பீப்புள் ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போவார்கள். கன்விக்டட். அந்த வார்த்தை கேளுங்கள், ஏற்றுக்கொள்ளுவார்கள். அது ஏற்றுக்கொள்வது பெரிய காரியம் இல்லையா? ஏற்றுக்கொள்ள பெரிய காரியம். ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆழமான வேர் இல்லாத காரணத்தினால் அவருடைய விளைவு என்னவென்றால் கொஞ்ச காலம் மாத்திரம். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளையே, கன்வின்ஸ் பீப்புள் கொஞ்ச காலம் சபைக்கு வருவாங்க, ஆடுவார்கள், பாடுவார்கள், அட்டகாசம் பண்ணுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. சமயம் போதவராய் அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை எல்லாம் செய்யலாம், கொஞ்ச காலம் மாத்திரம். ஆனா ஒரு லாங் ஸ்டாண்டிங் கிடையாது. அடுத்த வார்த்தை, பாடுகள் வரும்போது, சோதனை வரும்போது அவர்கள் பின் வாங்கி போகிறார்கள். எத்தனை பெரிய துக்கமான காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் கமிட்டட் பீப்புள். எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. கன்வின்ஸ் பீப்புள் நிகழ்காலத்தில் நோக்கமாயிருக்கிறார்கள். கமிட்டட் பீப்புள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிறார்கள். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிற எபிரேயர் 11:25, எகிப்தில் உள்ள சகல பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறார்கள். பாருங்கள், அந்த வார்த்தையை படிக்கிறேன். அந்த வார்த்தையை பொக்கிஷங்கள், நினைக்கிறேன், புகழ், மேன்மை, அந்தஸ்து, வாழ்க்கை, வசதி. ஆனால் அதை அவர்கள் மிக பெரிதாக எண்ணுவதில்லை. அது சொல்ல 2 வார்த்தை திரையில் பாருங்கள், பொக்கிஷம், நிந்தை. எதை விரும்புவீங்க? மேன்மை, நிந்தை. ஆனால் வேதம் சொல்வது நிந்தையை அதிகமாய் விரும்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற முதலிய பிள்ளையை, வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை இங்க பார்க்க முடியும். யூ கேன் see the difference between the committed and convinced. அதாவது அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் சபைக்கு வந்து போகிறவர்களும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எந்த கிரயம் செலுத்தவும் ஆயத்தமா இருப்பார்கள். they are willing to pay at any price. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதாவது எதையும் விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருப்பார்கள். இந்த கன்வின்ஸ் பீப்புள், அதாவது தேவனுடைய காரியங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது இல்லை. they think everything is cheap. என பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இலவசம், எல்லாமே இலவசம். ஆனால் அவனுடைய எண்ணம் எல்லாம், கவனியங்கள், அதுல ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறது, அவர் எல்லாம் அந்த பொக்கிஷங்கள் தான் அவருடைய எண்ணம்.
ஆனால் கமிட்டட் பீப்புளுக்கு இனி வரும் பலன்மை. இங்கே நான் ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் வித்தியாசம் தெரியும். ஒரு கமிட்டடுக்கும் ஒரு கன்விக்டட் பீப்புளுக்கும், அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனும் அரைகுறை மனிதனும், வந்து போகிற மனிதனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் என்னவென்றால், அன்பானவரே, லூக்கா 15:24 இப்படி சொல்லுகிறது, they lose the best. திரும்ப சொல்லுவேன், அதாவது தேவன் வைத்திருக்கிற மேன்மையான மகத்துவமான ஒன்றை பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள். மரித்தான், திரும்ப வந்தான். Convinced and also committed. அடுத்து எழுதப்பட்டது 2 வார்த்தை, திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கமிட்டட் பீப்புள் கிட்ட இருக்கிற சில காரியங்களை, நம்பர் 1, தரிசனம் இருக்கும், தாழ்மை இருக்கும், தேவனுடைய ஊழியத்தை குறித்த அக்கறையும் அந்த பாரம் இருக்கும். They are conscious of God's ministries. கடைசியாக அன்பானவர்களே, தேவனுடைய தொடுதல் எப்போது இருக்கும். They have a special touch with God. அவர்கள் என்னைக்குமே தேவனோடு கூட தொடர்பில் இருப்பார்கள். A communion contact with God. தேவனோடு அந்த கம்யூனியன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட மிக சிறப்பான ஒன்று தேவன் இருக்கிற தொடர்பு. கவனிங்கள், நீங்க எப்படி யார் வேணா இருக்கலாம், don't leave the communion with God. தேவனுடைய தொடர்பை விட்டுறாதீங்க. உங்க தொடர்பு எல்லா நேரங்களிலும் உங்களை உயர்த்தும், உங்களை பாதுகாக்கும், உங்களை பராமரிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, ஆர்ப்பாட்டமுள்ள விசுவாசியாய் அல்ல, அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசியாய் நீங்கள் மாற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, அறிந்தவர்கள் ஏராளம், புரிந்தவர்கள் ஏராளம், ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏராளம். ஆனால் ஏற்றுக்கொண்ட மக்களுக்குள்ளே ஒரு அர்ப்பணத்தை சாஷ்டாங்கமாய் விழுந்து சொல்லுகிறார்களே, a total commitment without any reservation. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அர்ப்பணத்தை தாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணுகிற மக்களாய் அல்ல, அர்ப்பணிக்கிற மக்களாய். அப்படி அர்ப்பணிக்கும் போது இனிவரும் பலன்களை பெற்றுக் கொள்ளுவோம், இனிவரும் ஆசை சுதந்திரிப்போம். ஆமாண்டவரே, மேலான கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருமே அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாய் வாழ பலன் தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆர்ப்பாட்டம் வேண்டாம், அர்ப்பணிப்போம், தேவனோடு ஆளுகை செய்வோம். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.